மீனராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியாதிபதி குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். ராசியில் சனி பகவான் இருக்கார். 12ஆம் பாவத்தில் ராகு, 7ஆம் பாவத்தில் நீச்ச சுக்கிரன். பாருங்கள், நீச்ச சுக்கிரன் 7ஆம் பாவத்தில் இருந்தாலும் அந்த சுக்கிரனுக்கு சனி பார்வை இருக்குது. அதனால் பெரிய நஷ்டங்கள் ஏற்படாது. ஆனால் இது யாருக்கு கஷ்டம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த 24 வயசுலேருந்து 36 வயசில் இருக்கிற மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அலைச்சல் ஓவராக இருக்கும். இது 55லேருந்து ப்ளஸில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் காலில் நோய் வர்றதோ அடிப்படுறதோ அந்த மாதிரி வாய்ப்புகள் உள்ளன. பெண்களுக்கு வயிற்றில் சூடு ஏற்படுற வாய்ப்புகள் உள்ளன. 6ஆம் பாவத்தில் சூரியன் கேது இருக்கும் பொழுது, 7வது பாவத்தில் கிரகம் இருக்கும் பொழுது இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும். வியாபாரிகளுக்கு சுமாரான லாபம், அலைச்சல் ரொம்ப ஓவர். ஒருவான் வெறும் 5ல் இருந்தால் பெருசாக லாபத்தை கொடுத்துடுவார், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. உங்களுக்கு தசா காலம் ரொம்ப விசேஷமாக இருந்தால் மாத்திரம் நல்லது, தவிர அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, சுமாரான காலம் என்று சொல்வேன். ஆனாலும் உங்களுக்கு பேர் இருக்கும், பேர் கெடுக்காது. நீங்கள் இம்போர்ட் வியாபாரம் பண்ணுறீங்க, அப்போ அலைச்சல் அதிகமாக இருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா பணம் டிலே ஆகி வரும். லோக்கலில் நீங்கள் வியாபாரம் பண்ணிங்கன்னா சுமாரான வியாபாரம் இருக்கும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு ப்ரமோஷன் இருக்காது, டிமோஷன் இருக்காது. ஆனால் சேலரி உயர்வு அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த மாதிரி பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆனாலும் 16ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் மன நிம்மதி, ஆசுவாசனம் அப்படின்னும் பார்த்துடலாம், செஞ்சிடலாம், இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அதனால் மன நிம்மதி இருக்கும். கலைஞர்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் காசு வரும், வேலை அதிகமாக இருக்கும், கொஞ்சம் பணம் டிலே ஆகி வந்து சேரும். படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருப்பீர்கள், நல்லா தூங்குவீர்கள். அது மாதிரி ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரொம்ப தூங்காதீங்க. ரொம்ப தூங்குனீங்கன்னா பிரச்சனை அதிகமாக இருக்கும். வீட்டில் இருக்கிற வயதானவர்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன், வாக்கிங்கெல்லாம் போகும்போது உஷாராக போங்க, கொஞ்சம் லேட்டாக போங்க. ஏன்னா இந்த ராகு பகவானுடைய நிலைமை நாய்க்கடிக்கு வாய்ப்புகள் உருவாகும். ஆமாம், நாய்க்கடிக்கு வாய்ப்பே உருவாகிறது என்று சொல்வேன். திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணம் நிச்சயம் ஆகிற டைம் என்று சொல்லலாம். சில பேருக்கு வாரிசு இல்லாமல் இருப்பவர்கள் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த நேரம் வாரிசு உருவாகிற நேரம், சில பேருக்கு வாரிசு டெலிவரி ஆகிற நேரம் என்று சொல்லலாம். நீங்கள் வெளிநாட்டில் போய் ஏதாவது ஒரு போஸ்ட்டை வாங்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யாத்திரைக்கு போகிற நேரம் இந்த மீனராசிக்கு இருக்கின்றது. விவசாயம் பண்ணுறீங்களா? விவசாயத்தில் இந்த மாதம் முடிவில் லாபத்தை பார்ப்பீர்கள். சாதாரணமாக சொல்லும் பொழுது மீனராசியில் இருக்கிற எல்லோருக்கும் நாளாக அலைச்சல்கள் குறைஞ்சி கொண்டே போகும் என்று தைரியமாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஜூது விளையாடக்கூடாது. ராகு 12ல் இருக்கு. நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா, நாட்டில் வியாபாரம் பண்ணுறீங்களா, எங்கே பண்ணாலும் ஜூதை விளையாடாதீர்கள். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம்: தினமும் பகவான் சிவனின் பூஜை செய்ய வேண்டும். தினமும் பகவான் சிவனின் உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி பண்ணுங்கள். நமசிவாய் சொல்லுங்கள். தண்ணீர் விடுங்க, பால் விடுங்க, இல்லையா? சிவன் பூஜை செய்யுங்க. நம்பர் 1. நம்பர் 2, ஆஞ்சநேயர் பூஜை கண்டிப்பாக தினமும் செய்ய வேண்டும். கோயில் போகலாம், ஹனுமான் சாலிசா படிக்கலாம், அதை பண்ணுங்கள். 3வது, சனிக்கிழமை அரச மரத்தை ஒரு சுற்றிட்டு அங்கே ஒரு தீபம் ஏற்றணும். இதை பண்ணிங்களா மீனராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.